சார், இந்த படம் எதன் டைரக்ஷன்ல மே 10 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துடைய கதை என்னன்னா, இந்த படத்துடைய கதை என்னன்றத நீங்க ட்ரெய்லர் பார்த்திருந்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த வீடியோவுமே ஒரு ஸ்பாயிலர் ஃப்ரீ ரிவ்யூ தான். ஸோ நீங்க இந்த வீடியோவ ஃபுல்லா பார்க்கலாம். இந்த படத்துல ஏறக்குறைய எல்லாமே நல்லா இருந்துச்சு. டெக்னிக்கல் ஒர்க்கா இருக்கட்டும், ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, பெர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. முக்கியமா இந்த படத்துல வர்ற ஒரு கேரக்டருமே நம்ம மனசுல நிக்கிற மாரி சூப்பரா டிசைன் பண்ணியிருப்பாங்க. கேரக்டர் டிசைன் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. முகமே தெரியாத ஒரு கேரக்டர் ஒண்ணு இருக்கும். அது கூட நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். அது என்ன கேரக்டர்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் கொஞ்சம் ஃபன்னா, எமோஷனலா போய்க்கிட்டு இருக்கும். செகண்ட் ஹால்ஃப் தான் ஜானர விட்டு கொஞ்சம் வெளிய போற மாரி இருக்குன்ற மாரி தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா கிளைமாக்ஸ் மொத்தத்தையுமே மறக்க வச்சுருச்சு. நான் முன்னாடி சொன்ன மாரி இந்த கதைய சொன்ன விதம், முக்கியமா கிளைமாக்ஸ் முடிச்ச விதம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த கிளைமாக்ஸ் உண்மையிலேயே நம்மளே மறக்க வைக்கிற அளவுக்கு சூப்பரா எடுத்திருப்பாங்க. அதே மாரி கவினுடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்த பத்தின ஸ்பாயிலர், மீம்ஸ், வீடியோஸ் எதையாவது பார்த்தீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு இத ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்ட்டா போய் படம் பாருங்க. ஏன்னா, இந்த படத்துல ஒரு 2, 3 இடத்துல சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அதுலயும் அத நான் சொல்ல விரும்பல. ஆனா, அது உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. யுவன் சங்கர் ராஜா ஒரு பெரிய சம்பவமே பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். அதே மாரி இந்த படத்துல சினிமால இருக்கக்கூடிய சில ஹார்ஷான ரியாலிட்டீஸும் காமிச்சிருப்பாங்க. முக்கியமா ஒரு காமெடி ஆக்டரோட கேரக்டர் ஒண்ணு வரும். அது பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா, அதுதான் ரியாலிட்டின்னு யோசிக்கிறப்போ, அத யோசிக்கவே முடியாத அளவுக்கு கஷ்டமா இருந்துச்சு. மொத்தமா இந்த படம் கொஞ்சம் பெருசா போற மாரி இருக்கும். ஆனா, உண்மையிலேயே ஒர்த்தா இருக்கும். நம்ம ஒரு விஷயம் வேணும்னு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ, யூனிவர்ஸ் எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம நெனச்சத அடையிறோமா இல்லையான்றது நம்ம கையில தான் இருக்குன்றத இந்த படத்துல இன்டைரக்ட்டா சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா, இந்த படத்த மிஸ் பண்ணாம ஒரு வாட்டி ஃபேமிலியோட தியேட்டர்ஸ்ல போய் ட்ரை பண்ணி பாருங்க.